Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சீதளா பரமேஸ்வரி மாரியம்மன் கோவில் பங்குனி உத்திர திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்லப்பா இணைப்பில் இருக்கிறார். செல்லப்பா வணக்கம். இந்த தேரோட்டத்துடைய சிறப்பம்சம் என்ன, முழு விவரம்? வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே ஒழுகைமங்கலம் கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள புகழ்பெற்ற பிரதான பிரார்த்தனை தலமான ஸ்ரீ சீதளா பரமேஸ்வரி என்னும் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் சோழ நாட்டின் சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது. இக்கோவில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில இந்த ஆண்டு பங்குனி திருவிழா கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதற்காக சீதளா தேவி பரமேஸ்வரி என்னும் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டும் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலின் உட்புறத்தை சுற்றி வந்தும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து திருத்தேரில் அம்மன் எழுந்தருளை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து மகா தீபாராதனை தேர்தேரிலும் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்தும் இழுத்தனர். தேரானது 4 வீதிகளை சுற்றி வந்த நிலையை அடைந்தது. பெண்கள் மாவிளக்கு தீபமிட்டும் அங்க பிரதர்சனம் செய்தும் வேண்டுதலை நிறைவேற வேண்டியும் வழிபாடு செய்தனர். மேலும் ஏராளமானோர் தங்கள் திருமண வரம் வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் வழிபாடு மேற்கொண்டனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 11ஆம் தேதி இரவு தெப்பத் திருவிழாவும் 13ஆம் தேதி இரவு முதிர்வாய் துடைப்பு உற்சவமும் 20ஆம் தேதி மஞ்சள் நீர் உற்சவமும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் இந்த 4 மிக பிரசித்தியான கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இதே போல பங்குனி உத்திர திருவிழா முடியும் வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கொரையார் போலீசார் ஏதோ அரசமாக நடவடிக்கவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.